ஆடு மேடா மாடு மேடா பெட்ரோல் தூக்கி நடடா பருத்தி வர மாதிரி நடடா போடா வாடா கேவலமான அரசியலை தம்பிகளையும் ஜோம்புகளையும் பழியாடுகளாக மாற்றுகிறாய். ஆனா உன் வீட்டுக்கு வந்த உடனே சீமானோட மகன் கூட கிடையாது. சீமானோட மதனியா மகன் தம்பி படிக்கணும், அவருக்கு படிப்பு தான் முக்கியம். என்ன சொல்ல வர? இத பரதேசி போய் சொல்லுவான், ஆடு மாடி மேய்க்க கூப்பிடுவான், சீமான் போயிடாத, நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வர மாட்டான். எல்லாரும் டாக்டர் ஆனா நோயாளி யாரா? அவனுக்கு இப்ப வந்து பாடம் தான் முதல் பாடம். இப்ப அவன் பாடம் படிக்கிறதுக்கே நேரம். எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா எவன்டா அங்க மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது கேட்கறியா? ஆனா மானம் கட்டவனே, எனக்கு அதான் கோபம் வருது. அப்படி உனக்கு வைக்கப்படல, ஓ மேன மாடு மேய்க்க அனுப்பு. நல்லா கவனிங்க, அவன் நாம் தமிழ் தம்பிகள் ஜோம்பிகள் மக்கள் கூட தமிழருக்கு கூட மாடு ஆடு மேய்க்கணுமா? சங்கி என்றால் ஒரு இழிவான சொல் என்று தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் தொன்று தொட்ட சீர்திருத்தவாதிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முற்போக்குவாதிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் இடதுசாரி திராவிட இயக்க செயல்பாட்டாளர்கள், உண்மையான தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தங்கச்சிக்கு சொல்றேன், இப்ப சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே, நான் அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யா. சங்கி என்பது என்ன அப்படின்னு இழிவான சொல்லா? அப்படி ஒன்றும் இழிவான சொல்லலையே. தங்கச்சி ஐஸ்வர்யா எதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது? என்னையா சொல்ல வர நீ? இல்ல என்ன சொல்ல வர நீ? இந்த துப்புக்கட்ட அரசியலுக்கு, இந்த முட்டுக்குழு அரசியலுக்கு வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்படி ஒன்றும் சங்கிங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தைன்னு என் மகள் சொல்லலையே அப்படின்னு இருக்காரு. அப்படி நான் என் மகளும் அந்த மாதிரி பொருள்பட சொல்லலை. அப்ப என்ன பொருள்பட சொன்னாரு? சங்கின்ற என் அப்பாவை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதோட பொருள்னா மூளையற்றவர்கள், முட்டாள்கள், மூடர்கள், குதர்க்கமானவர்கள், வன்மமானவர்கள், அரசியல் அறிவற்றவர்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள், பிற்போக்குவாதிகள், மதவாதிகள், ஜாதி வெறியர்கள், இப்படி நீங்க எண்ணிக்கொண்டே போகலாம். அவர்கள் தான் உண்மையான தேச துரோகிகள். வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். என்ன சொல்றது, தொடர் என்ன சொல்றது, அறக்கழக பணி காரணமாக நேரம் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனாலும் கூட தொடர்ந்து போடுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து போடு என்று நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து பார்க்க போற முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னன்னா, பார்த்துருப்பீங்க, குறிப்பா அண்ணன் பேத்தி பேசினாலே கீழே வந்து அவனுக்கு கதறுவாங்க. ஆனாலும் கூட எவ்வளவு கதறினாலும், அதாவது நாம் தமிழ் தம்பிகள் எவ்வளவு கதறினாலும் விடப்போவதாக இல்லை. அதை ஒரு முடிவு கட்டாமல், குறிப்பாக இந்த மாதிரியான போலிகளை அரசியலிருந்து அப்புறப்படுத்தாமல் விலகப் போவதில்லை என்பதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கூட கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமா ரஜினிகாந்தோடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருக்காங்கன்னா, நான் தெரிஞ்ச விஷயந்தேன், எங்க அப்பா வந்து ஒரு சங்கி இல்லை, அவரை வந்து அப்படி சொல்றது எனக்கு வேதனையா இருக்கு, அதை கடந்தவங்க விவாதப்பட்டிருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், நான் ரஜினிகாந்தோடைய மகளை வரவேற்கிறேன். அவருடைய அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை உளமாற நேசிக்கிறேன். உண்மையிலேயே அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு எனக்கு பார்த்தா ஒரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு நல்லா கவனிங்க. வடநாடுகளில் கூட அப்படியான சூழல் தெரியாது. சங்கி நாங்கள் யாருக்கும் தெரியுமா தெரியல. சங்கி என்பதற்கு முழு பொருளை புரிந்து கொள்ள வேண்டுமானால், அதோடைய வன்மத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், அதோடைய வக்கிரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால், சங்கி என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் கூட பதம் கொள்ளலாம். அதாவது மூளையற்றவர்கள், முட்டாள்கள், மூடர்கள், குதர்க்கமானவர்கள், வன்மமானவர்கள், அரசியல் அறிவற்றவர்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள், பிற்போக்குவாதிகள், மதவாதிகள், ஜாதி வெறியர்கள், இப்படி நீங்க எண்ணிக்கொண்டே போகலாம். அவர்கள்தான் உண்மையான தேச துரோகிகள். நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக இருப்பவர்கள், கல்விக்கு எதிராக இருப்பவர்கள், அறிவியலுக்கு எதிராக இருப்பவர்கள், இப்படி மனிதகுலத்துக்கு எதிரான மனிதகுலத்துக்கும் எதிராக இருப்பவர்கள், இப்படி நீங்க வந்து அடுக்கிக்கிட்டே போலாங்க. சங்கி என்பதற்கான பொருள் இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக உணர்ந்தவராக, புரிந்தவராக, அந்த சொல்லோட கொடூரத்தை புரிந்தவராக இருக்கிறார் ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்பதை அந்த அளவுக்கு அதனுடைய பொருளை ஆழ்ந்தவராக, உற்றுநோக்குவராக, அந்த சொல்லை என் தந்தைக்கு சொல்கிறாரே என்கிற வேதனையோடு திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படவிழா லாஸ்ட் படவிழாவில் சொன்னாங்க. இது எல்லா பக்கமும் எதிரொலிச்சிச்சு. அதோட விளைவாக இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அடுத்த நகர்ந்துருக்கு. அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி ஒன்றும் சங்கிங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தைன்னு என் மகள் சொல்லலையே அப்படின்னு இருக்காரு. அப்படி நான் என் மகளும் அந்த மாதிரி பொருள்பட சொல்லலை. அப்போ என்ன பொருள்பட சொன்னாரு? சங்கின்ற என் அப்பாவை ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதோட பொருள்னா, சங்கின்னு சொல்லிடாதீங்க எங்க அப்பாவை, எங்க அப்பா ஒரு ஆன்மீகவாதி, எல்லா மதத்துக்கான தலைவர் சொல்ல வேண்டியதானே? அப்ப ரஜினிகாந்த் ஒரு சங்கி தான், அது எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவருக்கு சங்கி அவருடைய திரைப்படங்களிலும் சரி, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அவருடைய வாழ்விலும் சரி, அவருடைய குடும்பத்திலும் சரி, சங்கிகளின் ஆக்கிரமிப்பு தான் அதிகம். இந்த நிமிடம் வரை சங்கிகள் தான் அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அவர்கள் இயக்குவது
ஒரு பெரியாருக்கு எதிராக பேசியதாக இருக்கட்டும், ஆன்மீக அரசியல் என்று உளறி கொட்டியதாக இருக்கட்டும், ராமர் கோயிலுக்கு போய் வந்ததாக இருக்கட்டும், அவருடைய திரைப்படங்களில் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை திணித்ததாக இருக்கட்டும், குறிப்பாக பெண்ணியத்துக்கு எதிராக பழைய படத்துல பார்த்தீங்கன்னா மிக கேவலமா இருக்கும். மன்னன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. மன்னன் படத்துல ஒரு பெண் பெரிய ஒரு நிறுவனத்தை கட்டியாண்டு நிறுவனத்தை பெரிய அளவுக்கு கைகொள்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமையாக வளர்ந்திருப்பார். அந்த படத்துல கூட நீ பொண்டாட்டியா தான் இருக்கணும், வீட்டுல சோறு சமைச்சு தான் போறன்னு சொல்ல ஒரு முத்தான கருத்தை சொன்னவர் தான் இந்த பிற்போக்குவதியான ரஜினி. அந்த மாதிரியான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடத்துலாம் நான் சொல்றேன். அப்ப இவ்வளவு கேவலமான பிற்போக்கான காரியவாதியான ரஜினி ஒரு சங்கியா இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. அவர் இயல்புக்கு சங்கி கேரக்டர் தான் பொருந்தும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லை. நீங்க வருத்த பொருள் எங்க அப்பா சங்கி வருத்த பொருள் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுக்கு நான் சங்கியில காட்டணும்னா அவர் முழுக்க முழுக்க அவருடைய கேரக்டரை மாற்றணும், அவர் அரசியல் பார்வையை மாற்றணும், அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கித்தனத்திலிருந்து சங்கிகளை தூண்டுறாங்க இல்லையா, சங்கியோட அடிமைத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அப்பதான் அவர் ரஜினிகாந்தாக வெளிப்பட வாய்ப்பு, அரசியல்வாதியாக கூட வெளிப்பட வேணாம். உண்மையான ரஜினிகாந்த் வெளியே வரணும்னாக்க அந்த சங்கீதத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஆனால் வெளியேறுவாரா? இதுக்கு திரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விளக்கம் அளிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொருத்தர் அதுதான், அதாவது ரஜினிகாந்தை கண்டடைவது எளிது, சரியாக சொல்ல வேண்டுமானால் பிஜேபியை, ஆர்எஸ்எஸ்ஐ, பிஜேபியோட சித்தாந்தத்தை, பொது எதிரியை இனங்காண்பது எளிது. ஆனால் இந்த சங்கித்தனமான அரசியலை உள்ளிட வைத்துக்கொண்டு ஒரு குழப்பவாத அரசியலை எப்பொழுதுமே செய்து கொண்டு திசை திருப்பும் அரசியலை, சங்கிகளுக்கு முட்டு கொடுக்கும் அரசியலை தொடர்ந்து செய்வர் யார் என்றால் நம்முடைய ஆளுநர் அதிபர் ஐயா சீமான் தான். சீமான் வழக்கம்போல் முட்டு கொடுத்துருக்காரு. யாருக்கு தெரியுமா? மாரிதாஸுக்கு ஒரு காலத்தில் முட்டு கொடுத்தாரு, ராகவனுக்கு முட்டு கொடுத்தாரு, இப்படி பிஜேபி தலைவர்களுக்கு கருத்துந்திக்கா ஒரு முட்டு கொடுத்தவர் இப்ப ரஜினியோட சங்கீதத்துக்காக முட்டு கொடுத்திருக்கிறார். என்ன முட்டு கொடுத்திருக்கார்? அவர்கிட்ட நிருபருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி சங்கின்னு சொல்லி ஐஸ்வர்யா வருத்தப்படுறாங்களே, எங்க அப்பாவை சொல்றாங்க சொல்லி அப்படின்னு போது இதுல என்ன வருத்தப்படுறது? சங்கி என்பது என்ன அப்படின்னு இழிவான சொல்ல? அப்படி ஒண்ணு இழிவான சொல்லலையே. தங்கச்சி ஐஸ்வர்யா எதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது? என்னையா சொல்ல வர நீ? இல்ல என்ன சொல்ல வர நீ? இந்த துப்புக்கட்டு அரசியலுக்கு, இந்த முட்டுக்குழு அரசியலுக்கு நேரடியாக நீ அரசு பிஜேபி சேர்ந்து தொலைக்க வேண்டியான, அல்லது அதுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டியான, எதுக்கு தேவையில்லாம தமிழ் தேசியன்னு ஒரு நல்ல சொற்றொடரை பயன்படுத்தி கொண்டு ஒரு நற்கூறு பொறுக்கித்தனத்தை இப்படி செய்யறது உனக்கு கேவலமாக இல்லையா? வெட்கமாக இல்லையா? பிழைப்புக்காக, வயிற்றுக்காக, உன் தாண்டோடுத்தனத்துக்காக, உன் பிழைப்புவதற்காக, ஊத்தி குடிப்பதற்காக இப்படிலாம் பேசலாமா சீமான்? நல்லாவா இருக்கு உனக்கு? நீ நேரவே சொல்லி தொலைங்க. ஏன் இப்படி போட்டு அங்கிட்டு அல்லாற கடந்து? இதுதான் குழப்பவாத அரசியல். இதுக்காகத்தான் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டியிருக்கிறது, சில செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறதுக்காக அந்த வார்த்தை சொல்றேன். என்ன சொல்ல வர்றாரு? சங்கிங்கிறது ஒரு பெரிய அசிங்கமான சொல், விழிவான சொல் இல்லை. அப்ப சங்கிலுக்கான பொருள் நீ சொல்லு. சங்கி என்பதற்கான சொல்லை நீ சொல்லு. எப்படி ஒரு சங்கிகிட்டே கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பாத்தீங்களா? அதாவது தமிழ் தேசிய பெயரில் இயங்கக்கூடிய ஒரு அபூர்வ சங்கி. ஏன்னா அந்த சங்கி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னிச்சு, ராமர் கோயில் பத்தி அவர்கிட்ட கேள்வி என்ன சொன்னா தெரியுமா? ராமர் சம்பந்தமான ஒரு கோவில் வரும்போது என்ன, ராமர்னா பிஜேபியோட ப்ராப்பர்ட்டியா, அவர் எங்களுக்கு தான் கடவுள்னு சொன்னார். என்ன சொல்ல வர? ஒரே நேரத்தில் ஒன்னாலாம் அப்படி எப்படியா ராவணனையும் கடவுள்னு சொல்ற, ராமனையும் கடவுள்னு சொல்ற? எப்படி அவனால முடியுது? காலங்காலமாக தமிழ்நாட்டு அரசியல் பண்பாடு சொல் எப்படி இருக்குது? ராமனுக்கு எதிரான ஒரு அரசியலை, ராமனுக்கு எதிரான ஒரு ஆன்மீக பண்பாடைத்தான் முன்னிறுத்துறாங்க. அப்படின் போது நீ ராவணன் குடில் வேற பேர் வச்சிருக்க வெக்கம் இல்லாம, அப்ப நீ என்ன சொல்லணும்? ராமன் எந்த காலத்திலும் எங்களுக்கு கடவுள் கிடையாது, அவர்கள் எங்களை எதிரி. அதுக்காக ராமர் பேரை சொல்லி பிஜேபி அரசியல் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் பிஜேபி எதிர்ப்பதற்கு எங்களுக்கு வல்லமை தருவதே ராமர் அரசியல் கையில் எடுத்துதான் சொல்லணும். குறைஞ்சபட்சம் சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்ற? ராமனும் எங்களுக்கு கடவுள் தான், ராவணனும் எங்களுக்கு கடவுள் தான். அதாவது தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. வெக்கமாக இல்லையா? இந்த நக்கி பிழைக்கிற பிழைப்புக்கு வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம். உண்மையில நீ இது எவ்வளவு கேவலமா இருக்கிறத யோசிச்சு பாருங்க. என்ன சொல்ல வர நீ? அதாவது சங்கி என்பது இழி சொல் இல்லைன்னாக்க அதுக்கான பொருள் சொல்லுங்க. அதற்கான பொருள் என்ன தெளிவா சொல்லுங்க பார்ப்போம். சங்கி என்றால் அது இழி சொல் அல்ல, அது ஒரு புனிதமான சொல், அது தேசியத்தின் குறியீடு, அது தமிழ் தேசியத்துக்கான வழிகாட்டி. சொல்லு, ஏதாவது சொல்லு. அப்படி கூட ஏதாவது உலகி கொட்டு. சங்கி என்றால் ஒரு இழிவான சொல் என்று தமிழக மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் தொன்று தொட்ட சீர்திருத்தவாதிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முற்போக்குவாதிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் இடதுசாரி திராவிட இயக்க செயல்பாட்டாளர்கள், உண்மையான தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள். மக்களுமே பண்பாட்டு ரீதியாக தெளிவாக இருக்கிறார்கள். அரசியல் வேறு, ஆன்மீக வேறு என்பது தெளிவாக இருக்கிறார்கள். அரசியலின் அறவேக்கத்தனத்துக்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் சங்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது அவர்கள் சொல்வதற்கே, அண்ணாமலை சொல்வதற்கோ வானதி சீனிவாசன் சொல்வதற்கோ கூட வெட்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கிற அந்த வார்த்தையை
அது ஒன்றும் இழிசொல் அல்லையே, அது ஒன்றும் இழிசொல் அல்லவே, அது ஒன்றும் இழிசொல்ல இல்லையே, அதற்காக என்ன தங்கச்சி ஐஸ்வர்யா வருத்தப்பட வேண்டும்? அப்படி இல்லைன்னா நீ கடந்து வர வேண்டியதானே. என்னையா சொல்ல வர? என்னதே நீ இளவு கூட்டுற? என்னதே நீ அரசியல் பேசுற? ஏதாவது ஒரு பக்கம் பேசுறதுக்கு ஏதாவது துப்பு இருக்கா, திராணி இருக்கா, நேர்ம திமிர் இருக்கா, கொள்கை பலம் இருக்கா? எதுவுமே இல்லையா ராஜா? என்ன ராஜா நீ சொல்ல வர்ற? சங்கிங்கிறது நல்ல சொல்ல கெட்ட சொல்ல அம்மதான் சொல்லு. அது இழிசொல் இல்லை என்றால் அதற்கான விளக்கத்தை கொடு. நாம் தமிழர் தம்பி சீமான் கொடுப்பாரா? கொடுக்க வாய்ப்பே இல்லை. அதை தாண்டி இன்னொரு விஷயம் வேற. இடையில ஒரு வீடியோ வைரலாகிட்டு இருக்குது. என்ன சொல்றாருன்னா, மாடு மேய்க்க சீமான் உங்களை கூப்பிடுவான், ஆனா நீங்க போயிடாதீங்க அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. ஆனா மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது, ஆடு மேய்ப்பதுதான் நல்லது. எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா எவன்டா அங்க மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறது கேட்கிறேன். ஆனா மானம் கட்டவனே, எனக்கு அதான் கோபம் வருது. அப்படி உனக்கு வைக்கப்படல, ஓ மேன மாடு மேய்க்க அனுப்பு. நல்லா கவனிங்க. அவன் நாம் தமிழர் தம்பிகள் ஜோம்பிகள் மக்கள் கூட தமிழர்கள் கூட மாடு ஆடு மேய்க்கணுமா? ஆனா இவங்க குடும்பத்துல மட்டும் படிப்பாங்களாம். அதுக்கு உதாரணம் இப்ப ரீசெண்டா பாருங்க, அவர் மதினி அவன் மேய கூட கிடையாது, சீமானோட மகன் கூட கிடையாது. சீமானோட மதினியா மகன் அவரை பத்தி கேள்வி கேட்கறான், என்னவா பண்ணிட்டு இருக்கு, அரசியலுக்கு எப்பப்ப வர்ற, என்ன புத்தம் படிப்புன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க வேற, தம்பி படிக்கணும், இப்ப பாடம் தான் முக்கியம், அவர் படிக்கத்தே நேரம் இருக்கு. என்ன சொல்ல வர்ற? ஏன்னா மேடையில ஒருத்தர் கீழே இருக்க கேனப்பையிலிருந்து சிந்தனை மரடுகளையும் முட்டாள் தற்குறிகளையும் ஜோம்பிகளையும் அவர்களுக்கு கேவலமான அரசியலுக்கு வழிகாட்டுறது. ஆடு மேடா மாடு மேடா, பெட்ரோல் தூக்கி நடடா, பருத்தி வர மாதிரி நடடா, போடா வாடா, கேவலமான அரசியலை தம்பிகளையும் ஜோம்புகளையும் பழியாடுகளாக மாற்றுகிறாய். ஆனா உன் வீட்டுக்கு வந்த உடனே தம்பி படிக்கணும், அவருக்கு படிப்பு தான் முக்கியம். என்ன சொல்ல வர்ற? இதை கூட எனக்கு என்ன கஷ்டம்னா, இந்த சீமான் பேசக்கூடிய இந்த தற்கொலைத்தனமான தாந்தொடித்தனமான மிக கேவலமான இப்படியான வார்த்தையில கூடவா ஜோம்பிகள் புரிந்து கொள்ள முடியல. அப்ப ஜோம்பிகள் எந்த அளவுக்கு நோய் முற்றி போயிருக்கிறார் என்பதை தயவு கவனிக்க வேண்டுகிறேன். எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு கொஞ்சம் கூட சிந்திக்க திறன் இல்லாம ஜோம்பிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், ஆடு மாடு மேய்ப்பதை காலங்காலமாக நம் சமூகம், பண்பாட்டு சமூகம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. படிப்பு வராதவர்கள், கல்வி வராதவர்கள், வேறு வழியே இல்லாதவர்கள், கல்வி மறுக்கப்பட்டவர்கள் ஆடு மாடு மேய்த்தலை செய்வது ஒன்றும் தவறே கிடையாது. அது எங்களுக்கு மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனா இந்த ஆள் என்ன சொல்றான், எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா, இப்ப எல்லாரும் டாக்டர் ஆயிருக்காங்களா? இந்தியாவிலேயே அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் தான். அது காரணம் இந்த சமூக நீதி கொள்கையால், இங்கு உள்ள மருத்துவ கட்டமைப்பால் வளர்ந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அது. ஆனா இன்னைக்கு கூட டாக்டர் ஆக விடாம தடுக்கிறது யாரு? பிஜேபி. நீட்டுங்கிற தேர்வை கொண்டாந்து நம் தமிழர்களை டாக்டர் ஆக விடாம தடுத்து கொண்டிருக்கிறது பச்சை அயோக்கியத்தன சங்கித்தன அரசியலால். அது கூட சீமானுக்கு தெரியாதா? சீமானுக்கு எல்லாம் தெரியும். தெரிந்தே திட்டமிட்டே மீண்டும் தமிழர்களை ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி செலுத்துவதற்காக அவர்களை ஆடு மாடு மேய்ப்பவர்களாக, காட்டு மிராண்டிகளாக மாற்ற துடிக்கிற வன்மமான அரசியல் திணிக்கின்ற ஒரே ஜந்து யார் என்றால் அது சீமான் தான். அந்த 10 பருவ இளைஞர்களை முழுமையாக காயெடுத்துக் கொண்டிருக்கிறாய், அவர்களை படிக்க விடாமல் தடுக்கிறாய், அவர்களுக்கு தப்பான அரசியல் வழிகாட்டுகிறாய், அவர்களை சங்கீத்தன அரசியல் தள்ளுகிறாய். உண்மையிலே சொல்றேன், இது குறைஞ்சபட்சம் மனச்சாட்சி, சிறிது மனச்சாட்சியில ஒரு துளி ஏதாவது செயல்பட்டால் இதை செய்வானா? ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இதை செய்வானா? ஆனால் அதையும் மீறி செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன்னுடைய போலி முகங்கள், உன்னுடைய வக்கிரத்தனமான, உன்னுடைய பிழைப்புக்காக, உன் பிழைப்புக்காக எந்த எல்லைக்கும் போய் உளறி கொண்டிருக்கிறாய், குடித்துக் கொண்டிருக்கிறாய், முழுக்க இளைஞர்களை காயடித்துக் கொண்டிருக்கிறாய், ஒரு குழப்பவாத அரசியலை, திசைதிருப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனால்தான் இவ்வளவு வீரியமாக பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து உன் முகத்துறை கிழிப்போம். கிழிப்பதுதான் எங்கள் உண்மையான தமிழ் தேசியத்தை மீட்டெடுப்பதற்கான உண்மையான கடமை என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.